நான் தான் வினோத், டிஎல்எஸ் என்ஜிஓ குரூப்போட ஃபவுண்டர். நான் இப்போ ஒரு முக்கியமான பயணத்தில் இருக்கேன். இந்த பயணம் என்னோட வாழ்க்கையோட ஒரு லட்சியத்தின் ஒரு பகுதின்னு கூட சொல்லலாம். இந்த குழந்தை பேர் தான் சித்தார்த்ரி. பிறந்த ஒரு வருஷத்துல இவன் பட்ட கஷ்டங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு மிகுந்த வேதனையை நமக்கு கொடுக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு அரிய வகை நோயினால பாதிப்படைஞ்சு லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இப்போ இந்த குழந்தை இருக்கு. இந்த குழந்தையோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா, தந்தை ஒரு சாதாரண டிரைவர், தாய் அன்பான ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் தங்களோட குழந்தைக்காக எந்த அளவுக்கும் ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் இவங்க. இதுக்காக இவங்களோட வேலை, வீடு, சேமிப்புன்னு எல்லாத்தையும் இழந்து இவங்க குழந்தைய காப்பாற்ற ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காங்க. என்னோட டிஎல்எஸ் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டி மிஸ்ஸஸ் பிரதீபா அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் மிஸ்டர் ராமச்சந்திரன் கிட்ட இருந்து இந்த ஃபேமிலியை பற்றி எனக்கு தெரிய வந்ததும் என்னோட மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இது என்னோட லட்சியத்தோட குறிக்கோளை ஞாபகமும் படுத்துச்சு. இப்போ இந்த ஃபேமிலிக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கவும் நான் தயாராகிட்டேன். இதுக்காக கேம்பெயின் ரன் பண்ணி வந்த பணத்தை எடுத்துக்கிட்டு என்னோட பயணத்தையும் தொடங்கிட்டேன். இப்போ என் மண்டியில ஒரே விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படியாச்சும் இந்த குழந்தைய காப்பாத்தணுங்கிற ஒரு குரல் மட்டும்தான் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. காய்ஸ், இப்போ நம்ம சென்னை எக்மோல நின்றுட்டு இருக்கோம். வணக்கம் சென்னை. காய்ஸ், இங்க பாருங்க, இவ்வளோ பணம். இந்த சமயத்துல நமக்காக இவ்வளோ கஷ்டத்துலையும் இவ்வளோ காசு கொடுத்து நமக்கு உதவுன நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நன்றி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இதுக்கான சொந்தக்காரர்கிட்ட இவ்வளோ பணத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போறோம். ஒரு வழியா அவங்க இப்போ இருக்கிற வீட்டை தேடி நாம வந்தாச்சு. காய்ஸ், இதுதான் அவங்களோட வீடு. வாங்க, நாம அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணலாம். நானும் அவங்கள மீட் பண்ண ரொம்ப அவளோட இருக்கேன். ஃபைனலா நம்ம அந்த குழந்தையை இப்போ மீட் பண்ண போறத நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? காய்ஸ், இவங்க தான் சித்தார்த்தோடைய பேரண்ட்ஸ். காய்ஸ், இதுதான் நம்ம சித்தார்த். இவன் பட்ட வேதனைய வேற எந்த குழந்தையும் படக்கூடாதுன்னு அந்த ஆண்டவன் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். சித்தார்த் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். இந்த செல்லத்தை நாம இப்போ டிஸ்டர்ப் பண்ண போறது இல்ல. இந்த ஃபேமிலிக்கு ஏற்பட்ட செலவையும் இந்த குழந்தையை காப்பாத்த இவங்க படுற கஷ்டம் எல்லாத்தையும் இவங்க நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட வேதனையை கேட்டதும் என்னோட மனசை நொறுங்கி போச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நாம அவங்களுக்கு ஆதரவு சொல்லி அவங்களோட குழந்தையை காப்பாத்த தேவையான ஆலோசனையும் உத்வேகத்தையும் கொடுத்திருக்கோம். நம்ம டிஎல்எஸ் சார்பா நாம அவங்க கிட்ட பணத்தை கொடுத்ததும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கையெழுத்துல கூப்பிடாதீங்க, அதெல்லாம் வேண்டாம், அது என்னுடைய கடமை. அது மட்டும் இல்ல, நாம அவங்களுக்கு மேற்கொண்டு வர எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் கவர் பண்றதா வாக்கு கொடுத்திருக்கோம். இது அவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் கூட. இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் எங்களோட வெற்றியை நிர்ணயிக்குது. ஃபைனலா இப்போ இந்த ஃபேமிலியை விட்டு பெரிய நேரம் வந்துடுச்சு. நம்மளோட ஹோப்பையும் சப்போர்ட்டையும் இந்த ஃபேமிலிக்கு கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம கிளம்பியாச்சு. நம்மளோட இந்த பயணம் ஒரு வழியா சிறப்பாவே அமைஞ்சிச்சுன்னு தான் சொல்லுவேன். சென்னையை விட்டு கிளம்ப போறேன். பாய் சென்னை. இப்போ நம்ம பயணத்தோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. பணத்தை கொடுத்த சந்தோஷத்துல என்னோட அடுத்த பயணத்தை நோக்கி நான் கிளம்பிட்டேன். சித்தார்த்ரி மாதிரி இருக்கிற பல ஃபேமிலிக்கு என்னோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். Until then, bye from Vinod.